உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையாரை வரவேற்கிறேன். திருப்புவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 7:25. மேலும் நமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் அந்த நிருபத்திலே இப்படியாக அந்த ஆக்கியம் கொடுத்திருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் எவர்களை தமது மூலம் தேவனிடத்தில் சேருகிறவர்களை அவர் என்ன செய்கிறாரா? முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே சேரக்கூடியவர்களை அவர்களுக்காக எப்பொழுது என்ன பண்றாரு? அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறதுனால அவர்களை என்ன பண்றாங்க? முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முற்றும் முடிய, எல்லாம் சொல்லுங்க, முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டலாம். நீங்க ஒண்ணு கவனிக்கணும் பாருங்க. அவர் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம்? அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் இப்படியாக அது எழுதப்படுகிறது. முற்றுமுடிய என்று சொன்னால் that is completely அல்லது at all times. நல்லா கவனிக்கணும். அதாவது அறகுறையா இல்ல, கம்ப்ளீட்லி சொன்னா அது என்னது? முழுமையாக அது வடிவம் பெறுகிறது. கவனிக்கிறீங்களா? அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நான் அன்றாட வாழ்க்கையில பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு காரியம் சொன்னா நீங்க பாருங்க, ஒரு தொழிலை தொடங்கும் போது பாத்தீங்கன்னா அதுல நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அது அநேக நாட்கள் வருடங்கள் கிடைத்து பாத்தீங்கன்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது இருந்தவங்கன்னா கிடையாது, அந்த நாள்ல இருக்கிறாங்கன்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா ஐயா? ஐயா, நான் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஆரவாரம் இருந்தது, ஆர்ப்பரிப்பு இருந்தது, எல்லாம் என்னை சுற்றி அநேகர் இருந்தார்களே இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது. ஆனா வருடங்கள் 1, 2, 3 கிடந்தது. கடைசியில பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் கழிச்சு கூட பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்காங்கன்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் இவர்களை விட்டு விலகி போயிருக்க நேரிடலாம். அதே மாதிரி பாருங்க, வீட்டுல பாருங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் கெஸ்ட் எல்லாம் வராங்க. எல்லாம் வீட்டுல பாத்தீங்கன்னா, என்ன மாமி இன்னைக்கு நம்ம ஒண்ணு பண்ணலாம், நம்மலாம் சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா பாதியிலேயே பார்த்தோன்னா ஆள் காணாம போயிருவாங்க. சும்மா 2 கடுகை போட்டு இப்படிமாங்க. கடையில பார்த்தோன்னா ஆள் இல்லை. என்னன்னா ஒன்னும் இல்லை, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ள போய் படுத்துருவாங்க. முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால் கம்ப்ளீட்லி அல்லது அட் ஆல் டைம்ஸ், எப்பொழுதும் ஒரு ப்ராஜெக்ட, ஒரு வேலையை, ஒரு காரியத்தை நாம் நீங்களும் செய்ய முனையும் பொழுது அது முழுமை பெறும் வரையிலும், அதனுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் அதுல நமக்கு இருந்து அதை செவ்வாயாக முடிப்பதுதான் முற்றும் முடிய. கவனிக்கிறீங்களா இல்லையா? அதான் அவர் சொல்றாரு. எபிரேயர் அந்த நிருபத்தை ஆக்கியம் எழுதுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதியில விட்டுட்டு போறவர் அல்ல. பாதியில விட்டுட்டு போறவரு அல்ல. ஏதோ பிரியாணி சமைக்கும் போது எட்டி பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா நேரம் போய் தலைவலிக்க படுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா கரெக்டா 1:30 எழுந்திரிச்சு பிரியாணி சாப்பிட வந்துருவாங்க. அந்த மாதிரி கிடையாது. இவர் எப்படி கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் இருக்கிறார். சில நேரங்களில் நெய்பர்ஸ், உங்களோட அண்டை வீட்டுக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, எப்பவும் உங்கள்கிட்ட எப்படி இருப்பாங்க, அப்படியே பேசிட்டு வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு காரியம் வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு தேவை என்று வரும்பொழுது நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க, அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. நமக்கு எதுக்கு அப்பா இவங்கள்ட்ட உட்காந்து மெல்ல அப்படியே இவங்க ஏதோ தேவையை சொல்றாங்களே, இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு நம்மளை கூப்பிடுறாங்களே, நம்ம அந்த பிரச்சனை எல்லாம் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இல்லங்க நான் வரணும்னு நினைச்சேன், ஆனா எங்க பாருங்க எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எங்க நாத்தனாருக்கு ஆபரேஷனா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் யாரு? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் ஏன்னா தம்மிடத்தில் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக
வேண்டுதல் செய்யும்படிக்கு எனக்காக உங்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்துல அவர் என்ன பண்றாரா? வேண்டுதல் செய்கிறார். அப்படி வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் என்ன பண்றாரா? எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையா. இயேசு என்ன சொல்றாரு? வெளிப்படுத்துதல்ல 1:18 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறேன். போதும். அல்லேலூயா. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி வேதாகமம் முற்று பெறவில்லை. நான் அடிக்கடி சொல்வது உண்டு. என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நான் கடந்து வந்த பாதையை பார்த்து எல்லாரும் கேட்பாங்க, என்ன எப்பவுமே அசலாம ஒரு மாதிரி ஒரு தைரியமா இருக்கிறீங்க, என்ன காரணம் கேட்டா நான் சொல்லுவேன், நான் வாசிக்கிற இந்த வேதாகமத்திலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி முற்று பெறவில்லை, மீண்டும் உயிரோடு எழுந்தார். கையெல்லாம் பயன்படுத்துகிறேன். என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த அளவுக்கு எனக்கு வேறொன்று நீக்க செய்யக்கூடிய ஒரு காரியங்களை ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், என் ஆண்டவர் மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அதனால எனக்கு என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசமும் மிகவும் பலப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இதோ அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப ரட்சிப்பு என்று சொல்லுகிற வேலையில என்ன? ரட்சிப்பு என்று சொன்னால் மீட்பு, பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு இதுல பாத்துட்டோம்ல, முற்றுமுடிய, மீண்டும் சொல்லுங்க முற்றுமுடிய. ஏன்னு கேட்டீங்கன்னா பாதியில விட்டுட்டு போறவர் இல்லைங்க இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம், அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவை நம்பி வந்திருக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், உங்களை நீங்க நம்பி வந்திருக்கிறீங்க ஆண்டவரை, உங்களை ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், நீ என்ன நம்பி வந்திருக்கிற, நான் எப்போ உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னை ரட்சிக்கன்னு சொன்னா உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உன்னை நான் முழுமையாக வெளியே கொண்டு வர வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். உனக்கு வியாதி நேரத்தில் இருக்குன்னா, வியாதியில உனக்கு கொஞ்சம் குணமாட்டும், 50% குணமாகட்டும், மிச்சம் 50% இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. கவனிக்கிறீங்களா? அவர் என்ன சொல்றாரு? முற்றுமுடிய. இந்த செய்தியே இதுதான். எல்லாம் சொல்லுங்க, முற்றுமுடிய. சொல்லி சொல்லி உள்ள ஆவியில நீங்க இறக்கணும். அல்லேலூயா. ஏன்னு கேட்டா ஏன் இதை பாதியில விட்டுட்டு வர்றது இல்லைங்க, முற்றும் முடிய. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த நாட்கள்ல நான் சொல்றது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, திடீர்னு நண்பர் வருவாரு, 2 வீலர்ல கூட்டிகிட்டே போவாரு. போயிட்டே இருக்கும்போது என்னுடைய ஸ்பாட்ல கொண்டு விட மாட்டாரு. என்ன பண்ணாரு? சரி நான் அப்படி போறேன், நீ இங்க இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு இடத்துல இறங்கி விட்டுட்டு அது பண்ணி போயிடுவாரு. அப்ப நான் நினைப்பேன், நான் கூட வாரம் வேணும்னா நீ எல்லாம் கூட்டிட்டு வந்த கிழமை கொண்டு என் இடத்துல விடணும்ல, இல்ல எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா பண்ண பார்க்கும், இங்க இருந்து கொஞ்சம் தானே நீ போயிடலாமே அப்படின்னு. ஆனா அப்ப அது ரொம்பலாம் இல்ல, ஒரு ஆஃப் வரலாம் தான் இருக்கும். ஆனா அது அல்ல. ஆனா நான் மனுஷன் பாருங்க, பாதியில விட்டு இங்க இருந்து இப்படி போயிடலாம், நான் இப்படி போயிடலாம் என் வீட்டுக்கு அப்படிமாரு. ஆனா ஆண்டவர் அப்படி உங்களையும் என்ன செய்ய மாட்டாரு, விடுகிறவர் அல்ல. அதுக்குதான் சொல்றேன், அவருக்கு முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். உங்களுக்கு சுகம் வேணும்னு சொன்னா சுகத்துல கொண்டு போய் உங்களை போய் சேர்த்து சுகத்தை முழுமையாக உங்களுக்கு தர வல்லமை உள்ளவர். கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த கடன், இந்த பொருளாதார நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு எப்படி கொஞ்சம் 99% வெளியே கொண்டு வந்துட்டாருங்க. 1% இருக்கு கிடையாது, கிடையாது. 100% கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இங்க சாட்சி சொல்ல வைப்பான். அல்லேலூயா. அதுதான் பாருங்க, அதுதான் கர்த்தருடைய கிருபை. ஏன்னா அவர் இந்த நாலு நீங்க ஆராதிக்கிறது கர்த்தர் அப்படிப்பட்டவர் தான், ஏதோ விட்டுட்டு போறவர் அல்ல. கவனிக்கிறீங்களா? ஏதோ பாதிலேயே விட்டுட்டு தான் போக மாட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்களா, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க நல்லா கவனிக்கணும் பாருங்க, அவர் ரட்சிக்க முற்றுமுடிய ரட்சிக்கிறார். என்ன சூழ்நிலை இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டாரு, நீ எதுக்காக நம்பி வந்தீங்க இயேசுட்ட? ஐயா எனக்கு கல்யாணம் ஆயிட்டியா, 8 வருஷம் ஆயிட்டு, எனக்கு குழந்தையே இல்லையே, நீங்க குழந்தை வேணும்னு சொல்லி இயேசு நம்பி வந்திருக்கீங்களா? முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன், இன்னைக்கு ஐயா குழந்தையே இல்லைன்னு சொன்னா சொல்றேன், 2 குழந்தைய கொடுக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவர் அப்படிதான் செய்வாருங்க, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அப்பதான் தெரியல, ஓஹோ இவங்க ஆண்டவர் இவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவரா, எல்லாரும் பார்க்கணும். அல்லேலூயா. இல்ல கவனிக்கிறீங்களா? அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் 24வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 7:24. இவரோ சரி, அப்ப பாருங்க,
இவர் வந்து எப்படி இருக்கிறாரா, இவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். இவர் வந்து மாறி போகாத ஆசாரியத்துவம். ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து மாறி போகாத, எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேக ஆட்சிகள் மாறலாம் இல்லையா? சென்ட்ரலும் சரி ஸ்டேட்லயும் சரி ஆட்சிகள் என்ன செய்யலாம், மாறலாம். இன்னைக்கு பிஎம்ஆ இருக்கிறவரு அடுத்த ட்ரிப் பிஎம் இல்லாம இருக்கலாம். இன்றைக்கு சிஎம்ஆ இருக்கிறவங்க அடுத்த ட்ரிப் சிஎம்ஆ இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் வந்து எப்படி, அவர் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா சங்கீதம் 93 ஒண்ணு சொல்லுது, கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார். ஏன்னா அவரு எப்பவும் என்றென்றைக்கும் சதா காலங்களில் அவர் ராஜரீகம் செய்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் அவர் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். அப்படி இருக்கிறனால என்ன நடக்கு கேட்டீங்கன்னா அவருடைய காரியங்களா 14 வாசிங்க. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர் ஆகாமல். ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்கம்மா. அடுத்தது வாசிருங்க. நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். சரி, அப்ப என்ன நடக்க பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இவர் வந்து ஒரு பிரதான ஒரு ஆசாரியராக இருக்கிறார். இந்த ஆசாரியத்துவம் என்பது எப்படி என்பதை குறித்து இதுல வந்து ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இவர் எப்படி இருக்கிறார், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவர். அப்படி நம்ம வாசிச்சோம் 24. இப்ப 16 என்ன சொல்லுது, மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல். கவனிக்கிறீங்களா இல்லையா? இது வந்து நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகல, இவர் எப்படி ஆயிருக்கிறாரா, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக. அல்லேலூயா. அப்ப மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்னையா மெல்கிசேக்கு சேர்த்து ஒண்ணு புரியல. அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக்கின் முறைமை நியாய பிரமாணம் என்று சொன்னால் பொதுவாக இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நார்மலாக பொதுவாக எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆசாரியத்துவம் எப்படி சொன்னால், லேவி என்று சொல்லி ஒரு கோத்திரத்தை கர்த்தர் வைக்கிறார். அந்த லேவி கோத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்கள் வந்து ஆசாரியராக தேவனுடைய பணிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இது மாம்சத்தின்படியாக லேவி கோத்திரத்தில் வரக்கூடியவர்கள் ஆசாரியராக இருந்து தேவனுடைய ஊழியர்களை செய்ய அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படி வந்தவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அல்ல, மாம்சமான நியாய பிரமாணத்தின்படி அல்ல. அப்ப நல்லா கவனிக்கணும். என்னையா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அப்படின்னு கேட்டா, நீங்க பொதுவா நீங்க நடைமுறையில என்ன, எப்பா மான் மாதிரி ஓடுறானே, மான் மாதிரி ஓடுறானு சொன்னா மானை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். மானை பத்தி தெரிஞ்சாதான் மான் மாதிரி ஓடுறான்னு சொல்ல முடியும். நிச்சயமா கவனிக்கிறீங்களா? அல்ல இல்லையா? அப்போ அதுக்கு இன்னொரு சொல்லணும், மான் என்னன்னு பார்க்கணும். இப்ப மெல்கிசேதேக்கு முறைமைப்படின்னு சொன்னா மெல்கிசேதேக்கு என்னங்கிறத தெரிஞ்சாலும் இதை புரிஞ்சுக்கிட முடியும். அல்ல இல்லையா? இதையும் பாருங்க, நண்பர் வந்து திருச்சி சொல்றாரு அன்னைக்கு. ஒருத்தர் சொல்றாரு, தூத்துக்குடியில பரோட்டா செட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, என்ன ருசி தெரியுமா, அப்படியே எண்ணெயில அதை பொரிச்சு அதை அப்படியே நொறுக்கி போட்டு இலையில வச்சு அதில் அப்படியே கிரேவியை ஊற்றி பக்கத்தில் அப்படியே வந்து ஒரு ஆம்லெட்டை வச்சு அப்படி எடுத்து புட்டு வாயில போட்டா திருநெல்வேலி அல்வா மாதிரி போகுது அப்படிங்கிறாங்க. என்ன ஓம பாருங்க, தூத்துக்குடி பரோட்டாவை எடுத்து சாப்பிட்டா திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்குங்க. இதை யாருக்கிட்ட சென்னை மக்கள்கிட்ட சொன்னா புரியுமா? அவங்க என்ன சொல்லணும், தூத்துக்குடி பரோட்டாவை சொல்லணும். ஆனா தூத்துக்குடி பரோட்டா திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்குன்னு சொன்னா இப்ப ரெண்டையுமே வந்து அவங்களுக்கு விளக்க வேண்டியதா இருக்கும். அது ஏன் கேட்டீங்கன்னா, இங்க வந்து மெல்கிசேதேக்கு முறைமையின்படி இவர் எப்படி ஆகிறாரு, ஆசாரியராக இருக்கிறார். அப்ப மெல்கிசேதேக்கு முறைமை என்ன அப்படின்னு கேட்டா சொல்லுகிறார், அவர் வந்து நீதியின் ராஜா. மெல்கிசேதேக்கை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுகிறது, நீதியின் ராஜாவாக அவர் சாலமின் ராஜா என்று சொன்னால் சமாதானத்தின் ராஜா. அவர் தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவன். யாரு? மெல்கிசேதேக்கு. அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவனாக இருக்கிறான். அதுக்கு அடுத்தது என்னதான், நாட்களினுடைய துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவன் இல்லை, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப என்னன்னா, முதலும் இல்ல முடிவும் இல்ல, அது ஆதியும் அந்தமும் இல்லாதது. அதுக்கு என்னன்னு சொல்ல முடியல. தாய் தகப்பனே இல்ல, வம்ச வரலாறு இல்ல. இது வந்து ஒரு மாம்சத்தின்படி லேவி கோத்திரத்தில் வரக்கூடிய ஒரு ஆசாரியனை போல மோசேயை வந்து சொன்ன அப்படி இல்ல. இது மெல்கிசேதேக்குங்கிறவனை பத்தி இப்படியாக வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தின் ராஜா. அல்லேலூயா.
அப்படி சொல்லும்போது என்ன, அதத்தான் சொல்றாரு. அப்படிப்பட்டதான மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஆசாரியராக இருக்கிறார் சொன்னா, இயேசு கிறிஸ்து தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லை என்று சொன்னால் அவர் யாரு? ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்டவருங்க. அப்படிப்பட்ட இயேசு இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பிரதான ஆசாரியராக அவர் இன்றைக்கு நமக்காக நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆசாரியர் எப்படிப்பட்ட ஒரு ஆசாரியர் பாருங்க. நான் ஒரு காலத்துல நான் ரொம்ப மதமெல்லாம் போய் பார்த்தேன். சங்கராச்சாரியாரை தான் போய் பார்த்தேன். ரொம்ப பயபக்தியா இருப்பேன். ரொம்ப இதா போய் அப்பா பெரியவா போய் பார்க்கணுமே சொல்லி போனேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இயேசு பைபிள்ல படிச்சவங்க தெரியுது, ஏப்பா இது பிரதான ஆசாரியர். இவரு முன்னால பார்த்தோன்னா அது மாம்ச ரீதியாக நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியத்துவம் அது. ஆனா இது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசாரியர் எனக்கு கத்தருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லபடி இவர் என்ன பண்ண, நமக்காக எப்பொழுதும் தமிழகத்தில் சேருகிறவருக்காக, இவர் உயிரோடு இருக்கிறபடியா, இவர் வேண்டுதல் செய்தவருக்காக இவர் என்ன பண்றார்? முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆசாரியர் என்ன பண்றாரா? எனக்காக உங்களுக்காக இவர் எப்பொழுதும் பிதாவினுடைய சமூகத்துல வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இவர் தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? பிதாவாகிய தேவன் இவர் எப்படி உண்டாக்கி இருக்கிறார்னா, இவரையர் 5:10 எடுத்து வாசிச்சு பாருங்க. நமக்கு கிடைக்கிற ஆசாரியர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிப்பிக்கப்பட்டவர். நல்லா கவனிக்கணும். இயேசுவை குறித்து நீங்க அறிய வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் முக்கியமான பகுதி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை சும்மா நீங்க இயேசுவை பாத்தீங்க வச்சீங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இது இன்னும் ஆழத்துல கொண்டு போற ஒரு காரியம். இயேசு ஏதோ நீங்க எங்க ஏசப்பா 5 அப்ப 2 மீன ஐயா பெருக செய்வாருங்க, எல்லாருக்கும் கொடுத்தாரு, எனக்கும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எப்படி இருக்கிறது? மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஆசாரியராக இருக்கிறார். இதெல்லாம் தெரியணும் பாருங்க. சும்மா போனா தண்ணீரை திராட்சரசமா மாத்தினா அதெல்லாம் நல்லது. எல்லாத்துக்கும் மேல அவர் எப்படின்னா, அந்த பெரிய அந்த திரைச்சீலையை திரைக்குள்ள மனு குலத்துக்கும் அந்த பரலோகத்துக்கும் பிதாவாகிய தேவனுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு திரை சீலையை, அந்த இடையில இருக்கிற திரைய அதை கடந்து உள்ள ஊடுருவி போறதுக்கு ஒரு பிரதான ஆசாரியர் யாருன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து ஒருவரை. இன்னைக்கு நமக்காக போய் அவர் போய் பேசுகிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார், நம்முடைய வேண்டுதலை எல்லாம் பிதாவினுடைய சமூகத்திலே அவர் கொண்டு செல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியர் எனக்கு உங்களுக்காக இருக்கிறார். அது எப்பவும் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். சாதாரணமா போய் ஒரு வக்கீல போய் கேட்டீங்கன்னா அவன் நமக்காக பரிந்து பேசுவானா பாருங்க, அதுக்கே நமக்கு முடியாது. ஆனா இவர் என்ன பண்றது தெரியுமா? கொஞ்சம் நம்மளுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் கசகனா கூட இவர் என்ன பண்றாரு, இல்ல இல்ல என் பிள்ளை ஏதோ நமக்காக அவர் அங்க பரிந்து பேசிட்டு இருக்கிறார். அவர் சொல்றா, இல்ல இல்ல அவன் நல்லவா, இல்ல இல்ல அவன் நல்லவன், இவன் தனிச்சிடக்கூடாது, இவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்காக என்ன செய்யறான்? பரிந்து பேசுகிறார், வேண்டுதல் செய்கிறார். கவனிக்கிறீங்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியர் இன்னைக்கு எனக்காக உங்களுக்காக அவர் இருக்கிறார். அப்ப நானும் நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு வக்கீல் எங்கேயா கிடைப்பாங்களா? பாத்தீங்களா? நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியர், அவருக்கு பேரு கொடுக்கிறாரு, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாக பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். போதும் சொல்லிட்டாரு, நிருபத்தை ஆக்கியம் சொல்லிட்டாரு. இந்த மெல்கிசேதேக்கை பத்தி நான் உங்களுக்கு விரிவா பேசலாம், ஆனா நீங்க எல்லாம் கேள்வியில மந்தமுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. கவனிக்கிறீங்களா இல்லையா? கேள்வியில மந்தமா இருக்கிறத பவுல் அடிக்கிறார், பார்த்து சொல்லிட்டே இருக்கீங்க. சரி, இவங்களுக்கு எல்லாம் இதுக்கு மேல சொல்ல, ஏதோ தாய் தகப்பன் வம்ச வரலாறு இல்லாதவன் உனக்கு இவ்வளவு சொன்னா போதும், இதுக்கு மேல சொன்னா உனக்கு என்ன செய்யாது, மண்டையில ஏறாது அப்படின்னு சொல்லி இதோட நான் முடிச்சுக்கிறோம்பா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அதனால அப்படி வைக்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரா, அதை பத்தி நான் சொன்னு வச்சுக்கோங்களேன், விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கும். அரிதா இருக்கும், ரொம்ப உனக்கு புரியாது. நீ புரிஞ்சுக்கோ, ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எனக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இயேசு இருக்கிறார். அவர் நாமம், அவருக்கு பேர் என்ன? பிரதான ஆசாரியர். சொல்லுங்க, பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. இயேசுவை நீங்க பார்க்கும்போது எப்பவுமே எப்படி பார்க்கணும்? பிரதான ஆசாரியர். அப்படிதான் பார்க்கணும். நீங்க
பிரியா கவனிக்கிறீங்களா? அவருக்கு நாமம் வந்து பிதா கொடுத்துக்கிறாரு. சரி, நல்லா கவனிங்க. இப்ப பலபடி இவரு 7ஆம் அதிகாரத்துக்கு போய் வேகமா வாசிப்போம் பாருங்க. 21வது வசனம். ஆனதால் இயேசுவானவர் ஆணையினுடைய ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷ காரியமோ அவ்வளவு விசேஷ உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். போதுங்க. இப்ப நீங்க நல்லா கவனிச்சுட்டு வரீங்களா? இயேசு யாரு, நமக்காக எப்படி வேண்டுதல் செய்கிறார், அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி நமக்கு ஒரு ஆசாரியரை கொடுத்திருக்கிறார். அவருக்கு பிரதான ஆசாரியர் என்று சொல்லி தேவன் அவருக்கு ஒரு நாமத்தை தரித்திருக்கிறார். இப்ப அப்படியே நீங்க பாத்துட்டு வரீங்க. மெல்கிசேதேக்கை பற்றி நான் ரொம்ப சொன்னா உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, பவுல் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்றாரு, இந்த இயேசு ஆதலால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். இதை எப்படி சொல்ற நல்லா கவனிங்க. என்னையமா ஆன பிணையாளி நீங்களையா ஒன்னும் புரிய மாட்டேங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா நல்லா கவனிக்கணும். அது எது சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனம். அந்த உடன்படிக்கை ஒரு அக்ரிமெண்ட் போடும் பொழுது இப்ப என்ன நடக்கு, இதுக்கு இயேசு கிறிஸ்துவை யார் ஆகிறாங்களா, அவரை வந்து பிணையாளியாக ஆகிறார். உங்களுக்கு இப்படி நான் புரியுற மாதிரி பேசுவேன். ஒரு நீங்க போய் என்ன பண்ண போறீங்க, மோசே வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டிவா அவங்க வாங்க போறாரு, ஹோண்டா ஆக்டிவா அப்படின்னா போய் கேட்கிறாரு, ஐயா எனக்கு ஒரு ஆக்டிவா வேணும்னு ஷோரூம்ல போய் கேட்கிறாரு. கேட்டவனா அவன் என்ன சொல்றான், லோன் எல்லாம் உண்டா அப்படின்னு ஒரு கேட்கிறாரு. சரி லோன் உண்டு அப்படின்னா ஒரு கண்டிஷன், ஃபர்ஸ்ட் எவ்வளவு கட்டுவீங்க டவுன் பேமெண்ட், நான் ஒரு 8000 இல்ல 10000 கட்டுறாரு. கட்டியாச்சு 50000 ரூபாய் வண்டி, மிச்சம் 40000 ரூபாய் லோன்ல போடுறாரு. போட்ட உடனே அவன் என்ன பண்றான், ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்றாங்க. சைன் பண்ணியாச்சு, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, கவர்மெண்ட் போட்டாச்சு, முடிஞ்சது. இப்ப என்ன கேட்கிறாரு, அப்படியே வண்டி கொடுக்க மாட்டேன், கேரண்டார் வேணும்ன்றான். கேரண்டார் வேணும். அதான் கொடுத்த போச்சே பரவாயில்ல, எங்க அண்ணன் இருக்கார பிடி இருக்காரு அப்படிங்க. உங்க அண்ணன் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்காரான்னு கேட்கிறாரு. இல்லங்க அவர் குட்டியான வச்சிருக்கிறாரு அப்படின்னு. இல்ல கிடையாது, யானை புலி சிங்கம் வச்ச கிடையாது, அவர் அப்ப சர்க்கஸ் நடத்தினாரா, நாங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்க வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லங்க எங்களுக்கு இன்னொருத்தங்க பக்கத்துல ஒருத்தருக்காருங்க, எங்களுக்கு அவர் எக்ஸ்போர்ட் கம்பெனில டெய்லரா இருக்கிறாரு. இல்லங்க எக்ஸ்போர்ட் கம்பெனியா இருந்தாருன்னா இம்போர்ட் கம்பெனியா இருந்தாங்க, அவருக்கும் கிடையாது. கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்களா, அரசுல உத்தியோகத்துல இருந்தா அவரை கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட வைங்கிறாங்க. அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதத்தான் சொல்றாங்க கேரண்டார். இது யாருங்க, கேரண்டார். எதுக்கு, நாளைக்கு மோசைய வந்து பேமெண்ட் ரீபேமெண்ட்ல ஏதாவது கொஞ்சம் அதுல ஃபால்ட் இருக்குன்னு சொன்னா மோசையை விட்டுட்டு நேர கேரண்டாரை போய் பிடிப்பாங்க. அதுக்குதான் அவங்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு யானை வச்சிருந்தா யானை தூக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடிப்பீங்க, எங்கமே முடியாது. சிங்கம் முடி வச்சிருந்தா அதை விட்டே சூ காட்டிடுவாங்க. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்தாங்கன்னு சொன்னா போய் ஐயா வாங்க வணக்கம், உங்க தம்பிக்காக நீங்க வந்து இது பண்ணிய அப்ப அவர் கேட்டார நீங்க தான் வாங்க, நீங்க தான் கையெழுத்து போட்டுக்கிறீங்க, நோ வே டு எஸ்கேப். அதான் கேரண்டா. புரியுதா புரியலையா? அதனால யாரும் என்ன பண்ண விடாங்க, கேரண்டா கையெழுத்து கேட்டா லேஸ்ல யாரும் வரமாட்டாங்க. பாட்டி வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாலும் சரி, இல்ல என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு கேட்டாம ஒண்ணு வேணாம்னா என்ன கேரண்டா வந்து பிடிப்பாங்க, நீ தான் கையெழுத்து போடுற, நீ தான் பணத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக என்னது, இப்ப வந்து தேவன் வந்து ஒரு ஆணையை ஏற்படுத்துகிறார். ஆனா மற்ற ஆசாரியர்களுக்கு இந்த ஆணை கிடையாது. இந்த ஆணை சும்மா அவங்க லேவி கோத்திரத்துல ஆணை அப்படியே வந்துட்டாங்க, அவங்க வந்து ஆசிரியரை வந்து உள்ள வந்து ஆசாரியத்துவமா பண்ணாங்க. ஆனா இவரும் வந்து அவர் வந்து பிரதான ஆசிரியராக நாமம் தெரிவிக்கப்பட்டத எப்படின்னா தேவனே வந்து ஆணை பிறப்பிக்கிறார். கவனிக்கிறீங்களா? இவர் வந்து என்ன பண்ற, இவர் எப்படி என்னுடைய நேசகுமாரன் இவரை நான் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னாரோ அதே போல ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். என்னன்னு சொல்லி, பிரதான ஆசாரியர் இவர்தான் இன்று முதல் பிரதான ஆசாரியர் சொல்லி ஆணை கொடுத்து என்ன பண்ற உடனே அப்படியே இயேசுக்கு இது பண்ணி இவரை வந்து என்ன பண்றாரு, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி அதுக்கு அப்புறம் வந்து என்ன அவரையே வந்து என்ன கேரண்டரா ஆக்கிட்டார், பிணையாளி ஆக்கினார். எந்த அளவுக்கு அது உறுதிப்படுத்தி பாருங்க. கவனிக்கிறீங்களா இல்லையா? அல்ல இல்லையா? அவர் சொல்றாரு அப்படியே நான் என்ன பண்ணிடுறேன், அந்த ஆணை விசேஷித்த வரையுமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார். இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரண ஒரு காரியம் இல்லை. உடன்படிக்கைங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு தொழில் பண்றாங்க, ஒரு உடன்படிக்கை போடுறாங்க, ஒரு வீடு வந்து இது பண்றாங்க லீஸுக்குன்னு சொன்னா அதுல ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்றாங்களா இல்லையா?
எது ஒரு நான் தொழில் காரியமா இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும், எதுக்குமே அதை பண்ணுகிறார்கள். அப்ப இங்க வந்து என்ன நடக்கு? இப்ப வந்து ஆண்டவர் வந்து முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நமக்காக இப்பொழுது வேண்டுதல் செய்கிறார். இதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க நல்லா ஒண்ணு கவனிங்க. ஆபிரகாம வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே விட்டுட்டாரா? ஆபிரகாம் வாப்பானாரு, வந்தாரு. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா. வந்துட்டாரு. வந்த உடனே கொஞ்ச நாள் பாக்குறாரு. ஏப்பா நான் உனக்கு கூப்பிட்டேன், ஆனா என்னன்னு தெரியல, உனக்கு உன் கூட ரோத்து வேற வந்து ஒட்டிக்கிட்டு வந்திருக்கான், உங்களுக்கு எல்லாம் சோறு போட முடியல, சரி நீங்க போங்க மறுபடியும் உங்க அப்பா வீட்டுக்கு போங்க சொன்னாரா? ஏன்னா முற்று முடிய ரட்சிக்க வல்லவரா இருக்கிறான். அதான் நல்லா கிடைக்கணும். ஆபிரகாம் அவனை கூட்டானா, அவனை கூட்டு என்ன பண்ணாரு தெரியுமா? அவனை கூட்டு சொல்றாரு, அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அவன் கோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறான். ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். அதைத்தான் பாருங்க, ஆதியாகமம் 17 திருப்புவோம். 17:2 ஆபிரகாம் கூட்டோட சும்மா பாருங்க. 17:2 வாசிங்க. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். 4வது வசனம். நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். 5:6 வாசிங்க. ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அடுத்த வசனம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி உனக்கு பின் தலைமுறையாக வரும் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். போதுங்க. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம கூட்ட உடனே கர்த்தர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவனை பார்த்த உடனே சொல்றாரு, உன்னை திரளா பெருக பண்ணுவேன், திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன், உன் பேர் இனிமே ஆபிரகாம் இல்ல ஆபிரகாம் என்னப்படும், உன்னுடைய தலைமுறை சந்ததியில யார் வருவார்? ராஜாக்கள் தோன்றுவார்கள். எவ்வளவு சந்தோஷமான காரியம் பாருங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நமக்கு வந்து பாத்துக்கங்க, உங்க சந்ததியில வந்து இந்த நாட்டு ஆளக்கூடிய பிரதமர் ஒருத்தர் வந்து உங்க சந்ததியில வருவார் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த தேசத்துக்கு பிரதமர் வந்து எங்க குடும்பத்துல வராரா? அது மாதிரி ராமராம கூட்டி சொல்றாரு, ராஜாக்கள், ராஜா இல்ல ராஜாக்கள், சொல்லுங்க ராஜாக்கள். சொல்றாரு ராஜாக்கள் தோன்றுவார்கள். சொல்லிட்டு சொல்றாரு, நான் தேவனாய் இருக்கும்படிக்கு நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிறார். இதாங்க உடன்படிக்கை. இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை ஸ்தாபிச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாரா? ஆபிரகாம் சொன்னது ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து ஆக்காம விட்டாரா? ஆபிரகாம் பண்ண உடன்படிக்கை அவர் வந்து என்ன பண்றாரு, நிறைவேற்றினா. கணக்கை இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையில நீங்கள் இயேசுவிட்ட வந்திருந்தாலும் சரி, அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நீங்க வந்து கஷ்டத்துல வந்தீங்களா, கண்ணீர்ல வந்தீங்களா, சஞ்சலத்திலையும் தவிப்பிலையும் வந்தீங்களா, வேதனையில நெருக்கத்துல இன்னல்கள்ல வந்தீங்களா, ஐயா எனக்கு குடும்பத்துல சமாதானம் இல்லையே, எனக்கு தொழில் இல்லையே, என் குடும்பத்துல திருமண தடை இருக்கேன், எனக்கு என்ன தெரியல, நான் வந்து ரொம்ப சோர்வா இருக்கேன், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தான் கட்டப்படுமா, எவ்வளவு நீங்க ஒரு இதுல வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ வந்திருக்க, உன்னை முற்று முடிய நான் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறேன். ஏன்னு கேட்டா, நான் பிரதான ஆசாரியராக இருக்கிறேன். உனக்காக நான் வந்து எப்போ வேண்டுதல் செய்றேன். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கைய இன்றைக்கும் நான் வந்து நினைத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா தலைமுறைக்கு அதை நான் வந்து என்ன பண்ண, நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நித்திய உடன்படிக்கை சொல்லுங்க, நித்திய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நான் ஸ்தாபிப்பேன்னு சொல்லி அவர் அப்படிதான் அதை செய்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது இயேசுவை பத்தி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 48:14 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு பாருங்க, சும்மா விட்டுட்டு போறவர் இல்ல. 48:14 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். காதுள்ளவன் கேட்க